இது விருச்சிக ராசிக்கான மே 18 முதல் 24 வரையிலான ஜோதிட பலன்களின் ஒரு விரைவான தொகுப்பு. சரியா 78 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கையால உங்க உறவுகள், நிதி, அப்புறம் உங்க சுதந்திரத்துல எதிர்பாராத மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள் நடக்க போகுது. சுருக்கமா சொல்லணும்னா இது பிரபஞ்சத்தோட ஒரு சுத்திகரிப்பு காலம்னே சொல்லலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகம் உங்களோட 7வது வீட்டுக்குள்ள நுழையுது. இது உங்களுக்கு ஒரு புது தைரியத்தை கொடுக்கும். உங்களை சோர்வடைய செய்கிற உறவுகளை இன்னும் ஏன் நீங்க சுமக்கணும்? உங்களுக்கு சரிவராத இடங்கள்ல கண்டிப்பான எல்லைகளை வகுக்கவும், தேவையற்ற உறவுகளை துண்டிக்கவும் இந்த எனர்ஜியை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இரண்டாவதா, இதோட தொடர்ச்சியா ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நடக்க போகுது. ஆமாங்க, 78 வருஷத்துல முதல் முறையா 8வது வீட்டுல சூரியனும் யுரேனஸும் இணைய போறாங்க. இது எப்படின்னா ஒரு மின்னல் தாக்குற மாதிரி. மோசமான முதலீடுகள் திடீர்னு முடிவுக்கு வரலாம், அல்லது காந்தம் மாதிரி ஒரு புதிய ஈர்ப்பு உங்க வாழ்க்கையில திடீர்னு உருவாகலாம். முக்கியமா வியாபார சிந்தனை உள்ளவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு பொற்காலம். இறுதியா கன்னிராசியில தோன்றும் காலாண்டு நிலவு உங்க நட்பு வட்டத்துல நடக்கிற முதுகுக்கு பின்னால பேசுற அரசியலை நீங்க சகிச்சுக்க கூடாதுங்கிறத தெளிவா உணர்த்துது. உங்களுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத குரூப் பாலிடிக்ஸ் உங்களுக்கு தேவையே இல்லை, சரியா? அதோட 6வது இடத்துல இருக்கிற சனி கிரகம் உங்க ஆரோக்கியத்துல அதிக பொறுப்போட இருக்கணும்னு எச்சரிக்குது. அதனால நீண்டகால உடல்நல பிரச்சனைகளை உடனே கவனிங்க. சுருக்கமா சொல்லணும்னா, தேவையற்ற அரசியலை தவிர்த்து உறுதியான எல்லைகளை வகுத்து ஆழமான புதிய அதிரடி மாற்றங்களை வரவேற்கும் வாரமா இது அமையும். நட்சத்திரங்கள் உங்களுக்கு வழிகாட்டலாம், ஆனா எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு செய்யறது நீங்க மட்டுமே.